வணக்கம். செவ்வாய்க்கிழமை மார்ச் மாதம் 25ஆம் தேதி ராகுகாலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. திருவோண விரதம், ஏகாதசி ரெண்டுமே பெருமாள் வழிபாட்டுக்கு மிக முக்கியமான விரதங்கள். திருவோண நட்சத்திரம், ஏகாதசி திதி ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வருது. ஏன்னா திருவோண நட்சத்திரத்துக்கு விரதம் இருந்தாலும் புண்ணியம், ஏகாதசிக்கு விரதம் இருந்தா ரொம்ப புண்ணியம். ரெண்டும் ஒன்னா வருது. பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே என்று சொல்லி அந்த குருவாயூரப்பன் திருவடியிலே சாஷ்டாங்கமாக விழ வேண்டும். நாராயணீயம் கேட்க வேண்டும். நாராயணீயம் அப்படின்னு ஒரு நூல். நாராயணீயம் என்னும் நூலை சொற்பொழிவாக செய்வார்கள். உபன்யாசம், ஆன்மீக சொற்பொழிவு நாராயணியத்திற்கு செய்வார்கள். அந்த நாராயணியம் என்ன? குருவாயூரிலே ஒருவர் அதை பாடும்போது குருவாயூரப்பன் அதை தலையசைத்து கேட்டாராம். அதனால்தான் அதுக்கு ஒரு சிறப்பு. இது திரேதா யுகத்துல நடந்ததில்லை. இப்ப 400 வருஷத்துக்கு முன்னால, 450 ஆண்டுகளுக்கு முன்பு நாராயணியம் பாடப்பட்ட போது குருவாயூரப்பனே அதை நின்று ரசித்து கேட்டு அதை பாடியவர். குருவாயூரப்பா, நீ இப்படி எல்லாம் செய்தையாமே கிருஷ்ணாவதாரத்திலே, அது உண்மையா, வாஸ்தவம் தானா என்று கேட்க ஆமாம் என்று அவர் தலையசைக்கிறார் குருவாயூரப்பனே. அதனால அந்த நாராயணியங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு காவியம். கடவுளே கேட்டு ஆமோதிச்சது. அதனால நாராயணியம் வாசிக்கணும். நாளைக்கு ஏகாதசி, திருவோணம் ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால நாராயணியம் ஆடியோல எங்கேயா கிடைச்சுன்னா வாங்கி போட்டு கேளுங்க. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ரொம்ப நல்ல நாள். ரொம்ப ரொம்ப நல்ல நாள். ஓகோன்னு இருக்கு. மேஷ ராசி எல்லாம் இன்னைக்கு ராஜயோகம், அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது. அதிர்ஷ்ட காற்று வீசும் நாள். வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தார் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். வியாபாரத்தின் மூலமாக வரவேண்டிய பொருளாதாரம் வந்து சேரும். கையில் பண இருப்பு அதிகரிக்கும். கையிருப்பு அதிகரிக்கும். ரொக்கமாக வச்சிருப்பீங்க பணத்தை, கொண்டே பேங்க்ல போட்டுருங்க. ரொம்ப எல்லாம் வீட்டுல கேஷ் வச்சு கூடாது. இப்பதான் என்னெல்லாமோ பேமெண்ட்டுக்கு தான் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. கையில கேஷ் எடுத்துட்டே போக வேண்டாம். தெரு ஓரத்துல வேர்க்கடல வைக்கிற கூட ஒரு கார்டு வச்சிருக்காரு. QR கோடுகள் அப்படி வச்சா பணம் அவருக்கு போயிடும். சாலை ஓரம் வேர்க்கடல விற்கிற வியாபாரியே QR கோடு வச்சிருக்காரு. அதுதான் வளர்ச்சி. நாடு ஏன் வளருது இல்ல? யார் சொன்னா நம்ம நாடு வளரலன்னு? இது ஒரு பெரிய வளர்ச்சி இல்லையா? இது இந்த டிஜிட்டல் பேமெண்ட் எவ்வளவு ஈஸியா இருக்கு. எவ்வளவு பேர் அதை யூஸ் பண்றாங்க. சமுதாயத்தின் அடிமட்டத்தில் இருப்பவர்கள் கூட இன்னைக்கு டிஜிட்டல் பேமெண்ட் பண்றதை தெரிஞ்சு வச்சுட்டு அந்த மோட் ஆஃப் பேமெண்ட் எப்படிங்கறத புரிஞ்சுட்டு அது பே பண்றாங்க, அது யூஸ் பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா பிச்சைக்காரன் கூட அதை எடுத்துட்டு வருவான். சார், இங்க சில்லறை இல்லைன்னா பரவாயில்ல சார், இதுல அப்படி காமிங்க சார், ஒரு 10 ரூபா சார் அப்படின்னு அவனும் கையில QR கோடை வச்சுட்டு பிச்சை எடுப்பான். அந்த ஸ்டேஜ் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அந்த அளவுக்கு நாடு வளர்ந்துருச்சு. அவன் வளரல, ஆனா நாடு வளர்ந்துருச்சு. எனவே பொருளாதார வளர்ச்சி இன்றைய தினம் மேஷ ராசிக்கு வெகு சிறப்பாக இருக்கும். பெரிய அமௌண்ட் எல்லாம் பார்க்க போறீங்க லைஃப்ல. அவ்வளவு சைபர் நீங்க அட் அ டைம் பார்த்திருப்பீங்களான்றதே டவுட். அவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் வரப்போகுது உங்களுக்கு. பெரும் தொகை, பெரும் நேரம். எனவே இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் உச்சம். 11 குடைவன் ராசியிலே பரிவர்த்தனை. குரு சுக்கிர பரிவர்த்தனை என்பதால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்றன. 5 குடைவன் 10ஆம் இடத்திலே இருப்பதால் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ரிஷப ராசிக்கு 5 குடைவன் அப்படின்னா யாருன்னா புதன் 10ஆம் இடத்தில் இருப்பதால், 10ஆம் இடம்னாக்க கும்பம், கும்பத்தில் இருப்பதால், புதன் கும்பத்தில் இருப்பதால், கும்பத்திற்கு அதிபதியான சனியோடு இணைந்திருப்பதால் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உயர் பதவிகள் கிடைக்கும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலைக்காக தேர்வு எழுதினவர்களுக்கு கடிதம் வரும். வேலையில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். Bring all your certificate originals and report duty
வெரிபிகேஷனுக்காக இந்த ஆபீசரை போய் பாருங்க. அவர் பார்த்து வெரிஃபை பண்ணி உங்க சர்டிபிகேட் எல்லாம் பார்த்த பிறகு உங்களுக்கு டியூட்டி அலாட் பண்ணுவோம் அப்படின்னு லெட்டர் வரும். நீங்க போவீங்க, உங்களுடைய எஸ்எல்சி புக்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எல்லாம் ஓகே அப்படின்னு ஒரிஜினலா ஆளு நிஜமாவே இவருதானா அப்படின்லாம் நேர்ல பார்ப்பாங்க. போட்டோவையும் அதையும் வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. ஓகே டன், அவ்வளவுதான், நீ போய் ஜாயின் பண்ணிக்க, இந்த ஆபீஸ்ல உனக்கு டியூட்டி. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இந்த தாலுகா ஆபீஸ்ல அவனை போஸ்டிங் போடுறப்போன்னு சொல்லி அனுப்பிவிடுவான். அந்த மாதிரியான சில விறுவிறுப்பான நல்ல மாற்றங்கள், தொழில் தொடர்பான முன்னேற்றங்கள், உத்தியோகம் தொடர்பான நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எனவே இது ஒரு நல்ல நேரம். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், அமைதியாக இருக்க வேண்டும், அதிகமாக பேச வேண்டாம், வீண் வம்பு தும்புகளிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது, சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி பேசக்கூடாது. யாராவது குண்டக மண்டக கேள்வி கேட்டா பதில் சொல்லாதீங்க, நைஸா தப்பிச்சுட்டு வந்துருங்க. இன்னைக்கு சந்திராஷ்டமம், அதனால பிள்ளையார கும்பிட்டுட்டே இருக்கணும். விநாயக பெருமானை வணங்கி 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 வழிபாடு செய்யுங்கள். கடக ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. எனவே திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண தடை நீங்கி திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணத்திற்கு முயற்சி செய்தால் முடிந்துவிடும். முயற்சி பண்ணும். சில பேர் முயற்சியே பண்ண மாட்டாங்க. சில இடங்கள்ல இருந்து ஜாதகம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம போன் பண்ணோம்னா பதிலே சொல்ல மாட்டாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. எங்க வீட்டுல அவர் இருக்காருல்ல, அவரு ஊருக்கு போயிருக்காரு, அவர் வந்ததும் பேச சொல்றேன், நான் அவரை கேட்டுதான் எதுவும் பண்ணுவேன் அப்படிம்பாங்க அந்த வீட்டம்மா. ஓஹோ, அவ்வளோ கணவருக்கு எந்த அடங்கி ஒடுங்கி நடக்கிறவங்க போல் இருக்கு நினைச்சு நம்மளும் பேசாமலே இருந்துருவோம். அதுக்கப்புறமா ஒரு நாள் போன் பண்றதே அவரு எடுப்பாரு, வீட்டு ஐயா எடுப்பாரு. எனக்கு இந்த மாதிரி ஜாதகம் அனுப்பியிருந்தோம், அது பொருந்திருக்கா இல்லையா, இன்ட்ரெஸ்டடா இல்லையா, எந்த பதிலுமே வரலையே உங்கள்கிட்ட இருந்து. அது எல்லாம் என் பொண்டாட்டி தான் சார் முடிவு பண்ணுவா. என் ஒய்ஃப் சொல்றதுதான் நானே கேட்டுட்டு இருக்கேன். 35 வருஷமாச்சு, அவ கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். அவள்கிட்ட தான் சார் பேசணும், நீங்க என்கிட்ட பேசி ஒன்னும் பிரயோஜனமே இல்லை சார், நானே இந்த வீட்டுல டம்மி சார் அப்படிமா அந்த ஆளு. அந்த மாதிரி அவரை கேட்டுதான் எல்லாம் செய்வாங்க. இவர்கிட்ட கேட்டா அவங்க சொல்றதுதான் எல்லாமாங்க. சரி, என்ன ஏதாவது ஒரு முடிவுக்கு சொல்லு, முடிவுக்கு வா, என்ன பண்ண போற கல்யாணுக்கு? இப்ப இந்த இடம் உங்களுக்கு வேணுமா வேணாமா? வேணாம் சொன்னா நான் வேற இடம் பாத்துக்கிறேன் அப்படின்னா, இல்லைங்க அது நாங்க எங்க ஜோசியர் ஒருத்தர் இருக்காருங்க, அவரு ஊருக்கு போயிருக்காருங்க, காசிக்கெல்லாம் போயிருக்காரு, அவரு காசி கயா டூர் போயிருக்காரு, அவர் வந்த பிறகு அவர்கிட்ட கேட்டுட்டு நான் அதுக்கப்புறம் சொல்றேங்க, அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்படி எல்லாம் சொல்லி கடைசியில் அந்த பொண்ணு சொல்லாம இல்லாம ஓடி போயிடும் அவங்களுடைய. அப்புறம் தான் அவங்களுக்கு புத்தி வரும். தேவையில்லாத காரணத்தெல்லாம் சொல்லி கல்யாணத்தை தாமதப்படுத்துறோமே, அந்த பொண்ணு இந்த மாதிரி நம்மளை காலவாரி விட்டுடுச்சே அப்படிம்பாங்க. காலவாரி விடல, அது ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணி பாக்குங்க. அதுக்கு மேலேயா பொண்ணு வெயிட் பண்ணும்? அதுக்கு நிறைய ஆஃபர் டெய்லி வருது, மெசேஜ் வருது. ஏதோ ஒன்னு ஓகேன்னு கிளிக் பண்ணா முடிஞ்சு போச்சு. பெண்களுக்கு ஆஃபர் பஞ்சம். நிறைய பேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருப்பான் அழகா இருந்தா. என்ன பண்ண, வீட்டுல நீ முன்கூட்டியே கரெக்டா பார்த்து முடிச்சு அந்த பொண்ணுக்கு பிடிக்கிறதான்னு கேட்டு டக்குன கல்யாணத்தை முடிச்சு மடமடன்னு பேசி வேக வேகமா ஏற்பாடு பண்றதை விட்டுட்டு மெதுவா யோசிச்சுட்டு இருந்தா நிறைய பேருக்கு பொண்ணோட வருமானம் போயிடுமேன்ற பயத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்றான். இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்காங்க. பொண்ணோட வருமானம் சொலையா வாங்குது சார், மாசம் 1 ரூபா வாங்குது, 1 லேக் சம்பளம் பொண்ணுக்கு, இது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த 1 லேக் போயிடுமே, அதுக்காக வேண்டியே இவங்க ஏதோ சொல்லி சாக்கு சொல்லி டிலே பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய பேர் அப்படியும் பண்றாங்க. இப்ப கல்யாணத்துக்கு வேலை வந்தாச்சு, இப்ப முடிஞ்சிடும், இப்ப முடிஞ்சு ஆகணும், டைம் வந்துடுச்சு, இன்னைக்கு டைம் வந்துடுச்சு, இன்னைக்கு நல்லா இருக்கு, இன்னைக்கு முடியும். அஷ்டமி நவமி எல்லாம் நேர்த்தியோட முடிஞ்சிடுச்சு, இன்னைக்கு நல்லா இருக்கு, இன்னைக்கு முடியும். இன்றைய நாள் நல்ல நாள், பேசுங்கள், திருமணம் முடியும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். 2 குடைய புதன் 7ஆம் இடத்திலே 7 குடையவனோடு இணைந்திருப்பதால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் முடிவுக்கு வரும். எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பும் பாசமும் படுகின்ற நிலையிலே நல்லுறவோடு நட்புறவோடு எல்லோரும் இருப்பார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 5ஆம் இடத்திலே சந்திரன், 6ஆம் இடத்திலே சனி புதன், 7ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் ராகு, 9ஆம் இடத்திலே குரு, 10ஆம் இடத்து செவ்வாய், ராசியிலே கேது. இவை எல்லாமே நல்லா இருக்கு, எல்லா கிரகமும் நல்லா இருக்கு. கன்னி ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கன்னி ராசி மாணவர்கள் தேர்வு எழுதினால் 100க்கு 100. வியாபாரிகளுக்கு
பெரிய தன லாபம் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி கணிசமாக உயரும். அழகு பொருட்கள், ஜவுளி வியாபாரம், தின்பண்டங்கள், உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள், கேட்டரிங் இண்டஸ்ட்ரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஃபுட் ஐட்டம்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ், டீலர்ஸ், ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஃபுட் ஐட்டம்ஸ் பண்றவங்க எல்லாருக்குமே இப்ப நல்ல நேரம். உணவு சம்பந்தமான பொருட்களை தயாரிப்பவர்கள், விற்பனை செய்பவர்கள், உற்பத்தியாளர்கள், சேல்ஸ்மேன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்குமே இப்ப நல்ல டைம். அயல்நாட்டு தொடர்புடைய தொழில் செய்பவர்கள், வெளிநாடுகளுக்கு உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற துறையிலே இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல வருமானம் கிடைக்கும். பெரிய ஆர்டர் கிடைக்கும். பல்வேறு நாடுகளுக்கு உங்களுடைய பொருள் செல்லும். எனவே ஏற்றுமதி துறையிலே நீங்கள் முன்னோடியாக இருப்பீர்கள், முதலிடத்தை பிடிப்பீர்கள். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விளங்குகிறது. 4ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. தொழில் ஸ்தானாதிபதி குருவால் பார்க்கப்படுவதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். ராசி அதிபதி மீனத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை துலாத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். வீடு வாங்குவீர்கள், வியாபாரத்தை வளர்ச்சி அடைய செய்வீர்கள். புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எழுத்து துறையிலே உள்ளவர்கள், பேச்சாளர்கள், கலைஞர்கள், இயல், இசை, நாடகம் போன்ற கலைத்துறையிலே இருப்பவர்கள், சின்னத்திரை, பெரிய திரை, ஓடிடி போன்ற எல்லா விதமான ஊடகம் வாயிலாகவும் கலை நிகழ்ச்சிகள் நடத்துபவர்களுக்கெல்லாம் இப்பொழுது மிகப்பெரிய யோகம் காத்து கொண்டிருக்கிறது. சுக்கிரன் வலுவாக உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய கலை படைப்புகள் அனைவரின் வரவேற்பையும் பெறும். நீங்கள் பயணம் மேற்கொள்வீர்கள். தொழில் ரீதியான பயணம் ஏற்படும். அதன் மூலமாக பணம் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று நிகழ்ச்சி நடத்த செல்வீர்கள். கச்சேரி பண்ண போவீங்க, இல்லைன்னா ஷூட்டிங்காக போவீங்க. ரெக்கார்டிங் வெளியில வைப்பாங்க, அது போனோம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 3இல் சந்திரன், 4இல் சனி புதன், 5இல் சூரியன், சுக்கிரன், ராகு, 7இல் குரு, 8இல் செவ்வாய், 11இல் கேது. மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை விருச்சிகத்திற்கு மிகப்பெரிய யோகத்தை அளித்துக் கொண்டிருக்கிறது. அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு 90% இருக்கிறது, அல்ல 95% என்று சொல்லலாம். உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி நடைபெறுமேயானால் இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பதவி உயர்வு வந்தே தீரும். எனக்கு ப்ரமோஷன் வேணாம் சார் அப்படி நீங்க போய் சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. இல்ல வேற யாரும் ஆல்டர்னேட் கேண்டிடேட்டே இல்லைங்க, நீங்க தான் போயாகணும். இல்ல சார் ப்ரமோஷன் கொடுத்தா வெளியூருக்கு போட்டுருவீங்க, ஃபேமிலியை விட்டுட்டு போனோம், அதுக்காக பாக்குற அப்படின்னா இல்ல போயிட்டு வாங்க, நீங்க 1 இயர் அங்க இருந்துட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி உங்களை ப்ரமோஷனும் டிரான்ஸ்ஃபரையும் சேர்த்து கையில கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்க ஆபீஸ்ல நடந்துன்னா தயவு செஞ்சு அதை சந்தோஷமா அக்செப்ட் பண்ணீங்க. இதுக்காக கோச்சிட்டு வேலையை விட்டுறாதீங்க. வேலையை விட்டா ரொம்ப கஷ்டப்படுவீங்க பின்னால. இடமாற்றமோ அல்லது பதவி உயர்வோ கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அது நிச்சயம் நடக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய லெவல்ல பிசினஸ் நடக்கும். இப்போ சாதாரண லெவல்ல பெருசா நடக்கும். 8 சைபர் 9 சைபர் போட்ட செக்கெல்லாம் வாங்க போறீங்க. நீங்க வாழ்க்கையில பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. எனவே விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். தனுசு ராசிக்கு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். எல்லா விதத்திலும் நன்மைகள் நடைபெறும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தனுசு ராசியினரின் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். குழந்தைகளுக்கு யோகம். 5 குடையவன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் பதவிகள் கிடைக்கும். குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். 5ஆம் இடங்கிறது 2 விஷயத்தை சொல்லும். ஒன்னு பதவி, இன்னொன்னு வாரிசு. 2த்துக்குமே இப்ப யோகம். உங்கள் வாரிசுகள் உங்களை ஜெயித்து விடுவார்கள். நீங்க என்னமோ ரொம்ப பெரிய ஆளு சாதிச்சிட்டோன்னு நினைச்சுக்கீங்க. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா உங்க பசங்க உங்களெல்லாம் தூக்கி போட்டு சாப்பிட்டுரும். அவ்வளவு கெட்டிக்கார பசங்களா இருக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் அப்படிங்கிற அந்த குரல் எவ்வளவு உண்மைங்கிறத இப்போ தனுசு ராசிக்காரங்களா பார்க்க போறாங்க. அதை நடைமுறையிலே பார்ப்பீர்கள். மகர ராசிக்கு மகிழ்ச்சியான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியிலே 7 குடைய களத்திர ஸ்தானாதிபதி சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கிறது. குருவால் பார்க்கப்படுகிறது. களத்திர காரகன் 3ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. எனவே திருமண வயதில் உள்ள மகர ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை நடத்தினால் உடனே முடிந்துவிடும். மனதிற்கு பிடித்த மணவாளன் வருவார்.
மனதிற்கு பிடித்த ஒருவருக்கு கழுத்தை நீட்டுவீங்க, மாலை போடுவீங்க. மாலை சூடினாள் கோதை மாலை சூடினாள். இந்த மாலை போடுறதுங்கிறது இருக்கே, அதுதாங்க வாழ்க்கையில ஒரு ரொம்ப முக்கியமான நேரம், மறக்க முடியாத ஒரு நேரம். எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க முடியாது. அந்த நேரம் இப்ப வருது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பிரம்மச்சரியத்திலிருந்து கிரகஸ்தாசிரமம் என்னும் அடுத்த நிலைக்கு இப்பொழுது அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள். குடும்ப வாழ்க்கையிலே நுழைய போகிறீர்கள். அது சந்தோஷமாக இருக்கும். நல்ல வாழ்க்கை துணை அமையும். யூ வில் கெட் a very good pair, very good match. உங்களை அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒருத்தருக்கு வந்து இணை பிரியாத தம்பதிகள் இவர்கள் என்று சொல்லும் விதத்தில் இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, கணவன் மனைவின்னா இப்படிதான் இருக்கணும் போல் இருக்கு அப்படின்னு மத்தவங்க எல்லாம் பார்த்து கத்துக்கணும். அந்த மாதிரி மேட் ஃபார் ஈச் அதர் மகன, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமைய போகிறது மகரத்திற்கு. பொழுது கும்ப ராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கும்பத்திற்கு இன்றைய நாள் நல்ல நாள். வெகு சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற அற்புதமான நல்ல நாள். ராசியிலே ராசி அதிபதி சனியும் 5 கொடை புதனும் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு யோகம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நேரம் வந்துவிட்டது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கும்ப ராசி வியாபாரிகளுக்கெல்லாம் பணம் வந்துகிட்டே இருக்கும். வெயிட் போட்டு தான் எண்ணணும். மிஷின்ல கூட எண்ண முடியாது. வெயிட் போடுப்பா, இந்த 100 ரூபா நோட்டு எவ்வளவு கிலோ, 500 ரூபா நோட்டு எவ்வளவு கிலோ இருக்கு பாரு அப்படிமா. 500 ரூபா நோட்டெல்லாம் வெயிட் போட்டு சார் இவ்வளவு கேஜி இருக்கு, அப்ப இவ்வளவு நோட்டு இருக்கும், அந்த எடுத்துட்டு போற அந்த லெவலுக்கு வரும். பணம் கொட்டோன்னு கொட்ட போறோம். பெரிய அளவுல சம்பாதிக்கிறதுக்கான நேரம் இப்ப வந்திருக்கு. இவ்வளவு பெரிய வளர்ச்சியா, இவ்வளவு பணமா ஒரே நேரத்துல அப்படின்னு நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி இப்பொழுது ஏற்பட போகிறது கும்பராசி வியாபாரிகளுக்கெல்லாம். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. மாணவ மாணவியர் நன்றாக படித்து பரீட்சையிலே முதல் இடத்தை பிடிப்பார்கள். 100க்கு 100 மார்க் வாங்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் தேர்வு எழுதுபவர்களுக்கு உண்டு. திருமண தடை விலகி திருமணத்திற்கான நல்ல நேரம் இப்பொழுது அந்த வழி பிறக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. 5 கொடைவன் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் பதவி உயர்வு. 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரனை குரு பார்த்து கொண்டிருப்பதால் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு. எனவே பதவிகள் கிடைக்கும், பாராட்டுகள் வந்து குவியும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆனந்தமான நல்ல நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு.